ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு எங்கேயா நெக்ஸ்ட் மண்டே ஸ்கூல், அவன் ஒரு வாரம் மறுபடியும் லீவு. எனக்கு இந்த மண்டேலேருந்தே ஸ்கூலு, நான் ஸ்கூல் போயிட்டேன். அதுக்கு தான் இந்த அலப்பறேன். உடனே என்னை ஸ்கூலை அனுப்பி விட்டுட்டு அப்பாவும் மகளும் நல்லா விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இவளை விளையாட வைக்கிறதுக்குன்னே எங்கள் வீட்டிலேருந்து சேலம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரு. சேலத்தில் இந்த பாலம் கட்டிட்டாங்க. பாலத்துக்கு அடியில் கிட்ஸ் விளையாடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அது போட்டு ஒரு வருஷம் ஆகுது. பாப்பா அந்த வழியை போகும்போது வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போல்லாம் வந்து கூடிய சூழ்நிலை இல்லை. அதனாலே இந்த டைம் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் ஜாலியாக எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது அவர் வந்து அவரோட மொபைலில் ஷூட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாரு. நான் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஸ்கூலில் தான் இருந்தேன். நாங்கள்லாம் க்ரௌடாக இருந்தாவே சுற்றி அடிப்போம். இதில் வேறு சிங்கிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எல்லாத்துலேயும் விளையாண்டா. அதிகமாக கூட்டம் இருக்கும் போதே பாப்பா வந்துட்டு எல்லாத்துலேயும் நான் விளையாண்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி விளையாடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதனால் ஜாலியாக எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு ஒரு 2 hours விளையாண்டுட்டு அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வர வழியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் யூனிஃபார்ம், புக்ஸு, நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ், பேகு இதெல்லாம் வந்திருந்தது. பசங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு, இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மேலே எங்கேயும் எங்களால் வைக்க முடியல. அதனால் கீழேயே ரூமை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே தான் அடுக்கி வச்சோம். ஃபஸ்ட் டே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேம் ஃப்ளாக் ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து உள்ளே எல்லாம் புக்ஸு, நோட்டெல்லாம் இருக்குது, பசங்க தெரியாமல் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ப்ரேயருக்கு போகலை. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதும் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா கிளாஸ்க்கும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஃபஸ்ட்டு டே அப்போ நல்லா தான் போச்சு. விஜய் மிஸ் சன்னா பிரியாணி பண்ணியிருந்தாங்களாம், எனக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரச சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் ஸ்கூல் முடிச்சு ஈவினிங்காக வர வழியில் ரேஷன் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போனால் இப்போ வந்து கைரேகை இல்லை, ஐ ஸ்கேனிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே ஸ்கேன் அவ்வளோ ஆகவே இல்லை. ஒரு 20 minutes எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. கடைக்காரரு டென்ஷன் ஆகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக ஸ்கேன் ஆகிடுச்சு. அதுவும் எனக்கு ஆகலை, அவருக்கு தான் ஆச்சு. அப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு வந்தால் சூடாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.